ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ரீசெண்டாக ஏஇ நான் இன்டர்வியூ போஸ்டிங்கான எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ப்ளஸ் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கூடவே அதோடைய வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ நிறைய பேர் கரெக்டான ப்ரிப்பரேஷனில் போயிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரகிளில் இருக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு ஓகே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. இதுல இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க, டெக்னிக்கல் ஓரளவுக்கு நல்லா புஷ் பண்ணிருப்பாங்க. ஜிஎஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாம அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பல கேட்டகரி இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு வீடியோவா வந்து இருக்க போகுது. ஸோ என்ன ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜிஎஸ் ப்ளஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே நமக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும், ஃப்ரீ சோர்சஸ் என்ன இருக்குது, இல்லை ஃப்ரீ சோர்சஸ் வந்து இந்த அளவு தான் இருக்குன்னா, ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸாக நம்ம ஜாயின் பண்ணால் ஒரு பெய்டு கோர்ஸாக நம்ம வந்து எடுத்தால் அதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக பண்ணாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியும், ஒருவேளை அப்படி இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய இந்த நாட்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜிஎஸ் எனக்கு பயமா இருக்கா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? ஸோ சிலபஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட ப்ளூ பிரிண்டே கொடுத்துட்டாங்க. சிலபஸ் கம் ப்ளூ பிரிண்ட். என்ன ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா, ஓகே நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? எங்க இந்த 20 கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த 20 கொஸ்டின்ஸு 40 கொஸ்டின் ஆச்சு. ஓகே, 40 கொஸ்டின் ஆச்சு. ஈஸியான பார்ட்டும் கூட, அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சொல்கிறேன் இதில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இருக்க டைமை வந்து பார்த்தீங்கன்னா 2 பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இருக்க டைமை வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2.5 பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 50 டேஸ் உங்கள் கையில் பிரிச்சிங்களேன், 20 10 பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 20 10 பிரிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு ஒரு நியூ இன்சைட்டை கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்களில் இது ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது. இல்லை உங்கள் கையில் வந்து 40 நாள் இருக்குன்னா 15 10 பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 30 நாள்லாம் இருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம், அது என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மீதி என்ன வரும், ஒரு 5 அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல இந்த யூனிட் 6 இப்போ நமக்கு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இதுக்கும் அதே மாதிரி இந்த யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இந்த 2 சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் நம்ம இந்த 40 மார்க்குக்கு அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த 25 மார்க் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த 25 மார்க் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். எங்க ஹிஸ்டரியில் ஒரு 10 கொஸ்டின், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க இந்த பாலிட்டியில் ஒரு 15 கொஸ்டின், இது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி படிச்சுட்டேன் சார், நல்லாவே ஓரளவு படிச்சுட்டேன், இப்போ ரிவிஷன் மார்க் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஓகே, நீங்க வந்து ஹோலா கவனிங்க. உங்களுக்கு ஒரு புரிதல் வரும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்பதான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன், ஜிஎஸ் தான் ஸ்ட்ரகிளா இருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு வந்து யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வீடியோ நமக்கு வந்து பண்ணியிருக்கோம். எல்லாமே இருக்குது. 2020 இருந்து 25 வரை நமக்கு எல்லா கொஸ்டினும் பக்காவா டாபிக் வைஸா பண்ணிருக்கோம். எடுத்துட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து பாருங்க. ஸோ பார்த்த உடனே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா, ஓகேங்களா, இது ஒரு டாபிக், குப்தாஸ் ஒரு டாபிக், டெல்லி சுல்தான் ஒரு டாபிக், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கா நம்ம வந்து கொடுத்துருப்போம். அப்ப எந்த டாபிக்ல இருந்து அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டே எடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா எதுல இருந்து அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு பாருங்க. அந்த டாபிக் எல்லாமே இப்போ சராசரியா நீங்க ஒரு 40 கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 40+ கொஸ்டின் கேட்டாங்கனாலே அது முக்கியம் தான். ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டோம் அப்படின்னாலே ரொம்ப முக்கியம். இப்ப சில டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு 40 கொஸ்டின் பேப்பர் வந்துருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த 40 50 கிட்ட கொஸ்டின் பேப்பர் வந்துருக்கு. ஓகேங்களா? அது சராசரியா ஒரு 50 கொஸ்டின் வந்துட்டாலே அது வந்து முக்கியமான டாபிக் தான். இல்ல வரல, ஒரு 10-20 கொஸ்டின் தான் வந்திருக்குது, இவ்வளவு எக்ஸாம்ஸ்லயும் 10 to 20 கொஸ்டின் தான் டாபிக் கேட்டுருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க, செகண்டரியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ சிலபஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 1ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது 1, இது 1, இது 1. ஓகேங்களா? அப்படி வரும்போது
எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ல அம்பேத்கர் வந்து 2, பகத்சிங் 2, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் பற்றி கேட்கவே இல்லை 3. ஸோ இந்த மாதிரியாட்டு நீங்கள் வந்து நம்பர் போட்டு வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த 1ஆம் நம்பர் போட்ட டாபிக் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்கணும். ஓகே, அடுத்தது சேம் பாலிட்டி இதே மாதிரி எதுலெல்லாம் அதிகமாக நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிங்க. மிஞ்சி போனால் ஒரு 10-15 டாபிக் வரும். ஸோ ஃபாஸ்ட்டாக படிச்சு முடிங்க. அதுக்கப்புறம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, கம்மியாக தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அப்பப்போ அத்தி புத்தாறு போல கேள்விகள் கேட்டிருப்பாங்க அப்படின்னாலே அந்த பகுதியில கேள்வி கேட்கறதுக்கான விஷயங்கள் ஏதோ கம்மியா இருக்குது. ஓகே, அப்போ எந்த பகுதியில இருந்து நமக்கு வந்து கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா, அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியாட்டு ஒரு இதை வடிவமைச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஷார்ட் பீரியட்ல நம்ம வந்து ஸ்மார்ட் மூவா பண்ண முடியும். ஓகே, இதுக்கு மேல டைம் இருந்தா தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அப்போ இப்போ என்ன சார் ஏதோ வந்து 40 நாள் 15 15 10 பிரிக்க சொன்னீங்க, 50 நாள் இருந்தா 20 20 10 பிரிக்க சொன்னீங்க, என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 நாள் இந்த ரெண்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டிக் வந்து ஃபோக்கஸ் பண்ணி 25 மார்க்குக்கு நம்ம வந்து ரெடி ஆகிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த 40 மார்க் அப்படின்றது சுலபம். ஓகே, ரொம்ப ஸ்பீடா போயிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த 2 டாபிக்குமே அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு என்ன சொல்லலாம், இந்த ஃபர்ஸ்ட் 2 டாபிக்குமே 25 கொஸ்டின் ரெடி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நீங்க பாலிட்டி படிக்கிறீங்க ஆல்ரெடி. இன்னொரு ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு என்னன்னா, பாலிட்டியோடைய தமிழ் வீடியோ ஃபுல்லாவே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்குது, நம்ம சேனல்ல இருக்குது. நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தா தெரியும். ஓகேங்களா, அதை ஃபுல்லா கூட நீங்க பாத்துருங்க. அது டைம் இல்லை சார் ஃபுல்லா உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்னா, நான் அகைன் சொல்ற மாதிரி எந்தெந்த டாபிக் நமக்கு வந்து முக்கியமோ, அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்து பாத்துருங்க. ஓகேங்களா, ஸோ பாலிட்டி முடிச்சாச்சு, ஹிஸ்டரி முடிச்சாச்சு அப்படின்னாலே, பாலிட்டியில நீங்க இப்படி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நம்ம கிளாஸ் கவனிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா 15க்கு 15 கண்டிப்பா வாங்கிடலாம். ஸோ ஏன் நான் வந்து ஓவரா சொல்றேன், 14க்கு 15 வாங்கிக்கலாம். சரி, 15க்கு 14 வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா தாராளமா 8+ வாங்கிடலாம். 8 9 10 வந்து உங்க இருப்போம். ஓகேங்களா, நான் உண்மையை சொல்றேன். ஓகே, 10க்கு 10 கண்டிப்பா வாங்கிடலாம் கூட சொல்லலாம். நான் உண்மையை சொல்றேன், 8 கொஸ்டின் நம்ம வந்து வாங்கிடலாம். ஓகே, ஸோ இது முடிஞ்ச உடனே இப்போ நீங்க வந்த உடனே என்ன எடுக்கிறீங்க, யூனிட் 8 எடுக்கிறீங்க. அப்படியே ஈஸியா போகும், ரொம்ப ஈஸியா போகும். யூனிட் 8ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, செகண்ட் பார்ட்ல இருந்து ஆரம்பிங்க. இங்க இருந்து ஆரம்பிங்க. ஓகேங்களா, எங்க இருந்து இங்க இருக்கு ரோல் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து பாத்தீங்க இங்க இருந்து தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இது செகண்ட் பார்ட். இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, செகண்ட் பார்ட்டை ஃபர்ஸ்ட் படிங்க. ஹிஸ்டரி படிச்சு அதே ஃபீல்ட்லயே செகண்ட் பார்ட்டை படிச்சு வச்சிங்களா, ஃபாஸ்டா செகண்ட் பார்ட் முடிஞ்சிடும். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா முடிஞ்சிடும். கூட அது முடிக்கவும் அப்படியே திருக்குறளையும் இதே வந்து சைமல்டேனியஸா படிங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு 5 டேஸ்ல முடிஞ்சிடும். ஓகே, ஸோ சீரியஸா 5 டேஸ்ல முடிஞ்சிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்க அப்படின்றப்ப இந்த டாபிக் வாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சா, இந்த செகண்ட் டாபிக் நமக்கு இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு நான் ஒரு சொல்லிடுறேன். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகேங்களா, இது ஆல்ரெடி எங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா யூனிட், அதாவது நமக்கு வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஹிஸ்டரிக்குள்ளேயே அங்க வந்து நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. இப்ப தமிழ்நாடுல என்னென்ன பண்ணாங்கன்றத ஒரு கிளான்ஸ் பார்ப்பீங்க, ஈஸியா இருக்கும். சில பேர் அங்கேயே வந்து தமிழ்நாடு சேர்த்து படிச்சிருப்பீங்க. குட். ஏர்லி அஜிடேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அங்க நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா, அங்க எங்க இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எக்ஸ்ட்ரா படிக்கிறது. எவல்யூஷன் ஆஃப் 1920 செஞ்சுரி இன் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தமிழ்நாடு. 1920 செஞ்சுரியில நமக்கு வந்து ஆல்ரெடி ஹிஸ்டரி படிச்சனால தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அங்கே நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா, 1921ல என்ன நடந்துச்சு, ஓகேங்களா, 1916ல தென்னிந்திய நல்ல கூட்டமைப்பு உருவாகும் போது அங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சு இந்தியா பகுதியில் மற்ற பகுதியில். ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன்ல போயிட்டு இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா இந்த பார்ட் செகண்ட் பார்ட் ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேங்களா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டா இருக்கலாம், growth ஆஃப் ரேஷனலிசம் இருக்கலாம், ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கலாம், முக்கியமானது இல்லைங்களா ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த பார்ட் எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே, முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே நீங்க வந்து எக்கனாமி படிக்க போறீங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போறீங்க, எக்கனாமி படிக்க போறீங்க. எக்கனாமில வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி சும்மா 5 இயர் பிளான் அண்ட் மாடல் இதெல்லாம் படிக்காம போகவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். 5 இயர் பிளான் அண்ட் மாடல் அசஸ்மெண்ட், பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், இது எல்லாமே படிக்காம போகக்கூடாது. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா ஒரு விஷயம் வரும்.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் வந்து கிரீன் ரெவல்யூஷன், அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் growth ஒரு டாபிக், அப்புறம் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு கிளியர் புரிதல் கிடைச்சிரும். ஸோ புரிதல் கிடைச்ச உடனே இந்த யூனிட் 9ஐயும் இப்போ நீங்க இவ்வளோ நேரம் படிச்சீங்க இல்லையா, இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த முன்னாடி இது யூனிட் 9 இதான் வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்ற இந்த பார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டை நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாம். என்னெல்லாம் இருக்கு பாருங்க. சோசியல் சாரி, இங்கேருந்து ஆரம்பிக்குது. எக்ஸாக்டாக சொல்ல போனா இங்க இருக்கு, இங்க தான் ஆரம்பிக்குது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் இது ஆல்ரெடி ஏற்கனவே HDA என்னெல்லாம் சொல்லி எக்கனாமில நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. நம்ம கிளாஸஸ் வந்து இருக்குது ஆல்ரெடி யூடியூப்ல பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் வேரியஸ் செக்ஷன். இப்போ நீங்க ஹிஸ்டரி படிச்சதுனால, பாலிட்டி படிச்சதுனால, யூனிட் படிச்சதுனால இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா அப்படியே மண்டையில போய் நிற்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது, ரேஷனாலே பிஹைண்ட் த ரிசர்வேஷன் பாலிசி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாலிட்டி ஆல்ரெடி படிச்சனால ஈஸியா போய் மைண்ட்ல நின்றோம். எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அப்புறம் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இதுல கொஞ்சம் ஸ்கீம்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் வேற என்னது இதுல எஜுகேஷன் ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே கவர் ஆகும். எங்க இருக்குது இங்க பாருங்க, எஜுகேஷன் ஹெல்த் வந்து எக்கனாமி படிக்கும் போது இந்த இது படிப்பீங்க இல்லையா, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் சோசியல் ப்ராப்ளம்ஸ், சாரி இதை நான் விட்டுட்டேன், இதை விட இதுதான் முக்கியம், ரூரல் ப்ராப்ளம்ஸ். அதுல வந்து பாப்புலேஷன் ஹெல்த் எஜுகேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுல வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் கவர் பண்றீங்க. அப்போ அதுதான் நமக்கு இங்கேயும் வருது, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அப்படின்றதுல அதுதான் வருது. ஓகே. அப்புறம் வந்து ஜியாகிரபி. ஸோ ஜியாகிரபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கணும். இது படிக்கும் போதே அங்கேயும் ஜியாகிரபி ஒரு 5 மார்க்குக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்றத லைட்டா பாத்துடலாம். ஓகேங்களா? அப்போ புரியுதா? ஸோ நான் வந்து அங்க சொன்னேன் இல்லையா, யூனிட் 8ல எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க, இங்க இருக்கும். சவுத் இந்தியன் ஹிஸ்டரி படிக்கும் வந்துடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குது, இது வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்டரி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கவர் ஆகும். திருக்குறளுக்கு மேல ஒரு டாபிக் இருந்தோம்ல, அது கவர் ஆகும். கீழடி பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு கொஸ்டின் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இங்க ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இது வந்து டோட்டல் இந்தியாவுக்கே படிப்பீங்க. அங்க தமிழ்நாடு மட்டும் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, ஈஸியா இருக்கும். என்ன பாளையக்காரர்கள் புரட்சி தான் மெயினா. ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாமே ஈஸியா கவர் ஆகும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், டெய்லி 2 சப்ஜெக்ட் படிக்க போறீங்க. என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து ஜிஎஸ் படிக்கிறதுக்கு நான் வந்து 3 மணி நேரம் ஒதுக்கிக்கிறேன்னா 1.5 மணி நேரம் ஹிஸ்டரி படிக்க போறீங்க, 1.5 மணி நேரம் பாலிட்டி படிக்க போறீங்க. இதை அப்படி படிச்சு முடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா வந்து யூனிட் 8க்கு வந்துடுறீங்க. ஓகேங்களா? யூனிட் 8ல கொஞ்ச நேரம் வந்து நம்ம சொன்ன மாதிரி செகண்ட் பார்ட்ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மேஜர் பார்ட் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுட்டு சைமல்டேனியஸா எக்கனாமி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்கனாமிக் கூட உள்ள கம்பேர் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். நான் சொல்றேன், இதுலயும் நீங்க சேம் கைண்ட் ஆஃப் மெத்தட் தான். இப்ப போய் உட்கார்ந்துட்டு டாப் டு பாட்டம், அட்டை டு அட்டை எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் எங்க அதிகமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா, அப்படியே அந்த கொஸ்டின் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இதான் கேட்கறான், நான் இப்போ வந்து என்னோட புக்கை படிக்க போறேன், என்கிட்ட மெட்டீரியல் படிக்க போறேன். ஓகேங்களா? அப்போ உங்க மைண்ட் வந்து அதுக்கு அந்த இதுலயே திங்க் பண்ணும், அப்படியே வந்து உள்ள போய் ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு காந்தத்தை வந்து உள்ள ஏத்துன மாதிரி தான். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த டாபிக்லாம் ரீட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா நல்லாவே போய் ஸ்டோர் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து படிக்க போறீங்க. இங்கேயும் என்ன பண்ண போறீங்க, எதுக்கு அதிக முக்கியத்துவம், எதுக்கு செகண்டரி முக்கியத்துவம், எதுக்கு வந்து லாஸ்ட்ல முடிஞ்சா பாத்துக்கலாம் அப்படின்ற 3 கேட்டகரியா பெருசா நம்ம வந்து படிக்க போறோம். அப்போ இங்கேயும் நம்ம இப்போ என்னன்னா, இங்க நமக்கு 20 கொஸ்டினுக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரு 16 to 17, ஓகேவா, கம்மியா போட்டுக்கலாம் 20. ஓகேங்களா? நல்லா படிச்சீங்கன்னா 18. ஓகே. இப்போ நம்ம போற மெத்தட்ல போனீங்கன்னா இவ்வளவு வாங்கிக்கலாம். இங்கேயும் அதே கதை தான், இங்கேயும் 16. ஓகேங்களா? நான் சொல்றது நியாயமான மார்க், 18 கூட வாங்கலாம். நான் சொல்றது ஒரு நியாயமா சொல்றேன். ஏதோ ரொம்ப வந்து உங்களை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி அசால்ட்டா தூக்கி அடிச்சிடலாம், ஒண்ணுமே கிடையாது அப்படி உண்மையாவே பண்ணிடலாம், இல்லைன்னு இல்லை. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு உண்மையான ஹோப்பை கொடுக்குறேன். இவ்வளவு பண்ணீங்கன்னா இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணினா என்ன கிடைக்கும், ஓகேங்களா? அப்போ இன்னும் ஃபுல்லா கிடைக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 32 மார்க் ஆச்சா ரெண்டுலையும். ஓகேவா? இங்க ஒரு 14 நமக்கு வந்து 22. ஓகேங்களா? ஸோ 14 22 அப்படின்றப்ப நமக்கு வந்து 22 32 54 மார்க் ஆச்சு. 100ல 54 மார்க் இங்கேயே வந்தாச்சு. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இன்னும் சாரி 100ல இல்ல 75ல 54 மார்க் நமக்கு இங்கே கவர் ஆச்சு. இப்போ நீங்க வந்து எல்லாரும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்களா? ஒரு 25 ஆப்டிடியூட் இருக்கும். அந்த 25க்கு 25 வாங்குறது அப்படின்றது உங்களுடைய பொறுப்பு. 25க்கு 25 வாங்கியே ஆகணும் அப்படின்றது. ஓகே.
ஸோ இப்போ நம்ம இவ்வளவு கவர் பண்ணோம், இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம். ஓகே, ஓப்பனாக சொல்லணும்னா ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. 2வது நான் சொல்றேன், கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா 25 வாங்கிடுவீங்க. இல்லை சார் கிளாஸ் அட்டன் பண்றதுல இப்போலாம் இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று விடாம போட்டிருக்கோம். ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணாம நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கோம். ஓகே, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய நல்ல வியூஸ் போகுது. அப்படியே உட்காந்து பாருங்க. எப்படி பாருங்கன்னா, ஒரு கொஸ்டின் தெரியுது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. சால்வ் பண்ணி பாருங்க ஒரு 2-3 கொஸ்டின். ஓகே, அப்படி ஓட்டிட்டே போயிருங்க. எங்கேயாவது டிஃபிகல்ட்டான கொஸ்டின் பார்க்குறீங்களா, அதை பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்ல எல்லாமே இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கு. சயின்ஸ் உட்பட எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குள்ள எல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆங்கிள் நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலே நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா 25. ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உண்மையா சொல்லணும்னா 23 கிடைக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுவீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆவீங்க. உண்மையிலே நீங்க டேலண்டா இருக்கீங்க, நான் சொன்னோன்னா கப்னி பிடிச்சிப்பேன் அப்படின்னா 25 கிடைச்சிடும். கம்மியா போடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 100க்கு இப்போ வந்து என்னாச்சு, இவ்வளவு படிச்சாலே நமக்கு வந்து ஒரு 77 மார்க் ஆச்சு. கரெக்டா? சரியா தான் கூட்டியிருக்கேன். 77 மார்க் ஆயாச்சு. நீங்க காம்படிஷன்ல டாப்ல வந்துட்டீங்க. ஓகே, கிளியர் பண்ற அந்த 396ல 396 ஒரு ஆள்ல ஒரு ஆளா வந்துட்டீங்க. 77 சச் எ குட் மார்க். ஓகேங்களா? சச் எ குட் மார்க். நீங்க கிளியர் பண்ண யார்ட்டாலும் கேட்டு பாருங்க. இதுக்கப்புறம் ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க உண்மையா நல்ல முறையில் படிச்சீங்க அப்படின்னா இதை விட நல்ல மார்க்கே வாங்கலாம். நான் சொல்றது ஆவரேஜா சொல்றேன். ஓகேங்களா? வேற இப்போ என்ன சொல்ல, ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லல. ஓகேங்களா? இது ஒரு நான் சொன்ன மாடல்ல நியாயமா நீங்க அப்ரோச் பண்ணாலே இந்த ஒரு ஸ்கோரை ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஜியோகிராஃபின்னு ஒரு பார்ட் இருக்குது. ஜியோகிராஃபில இந்த ஒரு டாபிக் வந்து படிக்காம போகவே செய்யாதுங்க. ஓகேங்களா? எந்த டாபிக்? லொகேஷன், பிசிக்கல் ஃபியூச்சர். இதை படிக்காம போகாதீங்க. ஒரு டாபிக் ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன் இந்தியா லைட்டாக பார்த்துட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் லைட்டாக பாருங்க. அப்புறம் வந்து சோசியல் ஜியோகிராஃபியில் லைட்டாக பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் பார்த்துட்டு போங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் வரும், வேணாம், இது மட்டும் பாருங்க. அடுத்தது இது மட்டும் பார்த்தால் நமக்கு வந்து எத்தனை கொஸ்டின் சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ல கண்டிப்பாக 3 கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? 4 கொஸ்டின் வரலாம். நான் மினிமம் சொல்றேன், மினிமம் 3 கொஸ்டின் இதுல வந்துடும். ஓகே, இந்த டாபிக் மட்டும் பாருங்க, வேற எதுவும் படிக்க வேணாம். நீங்க வேணா இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை வந்து ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்லாம் ஒரு முக்கியமான சாப்டர் தான். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் பார்த்துருங்க. எல்லாத்துக்கும் படிக்காட்டி பரவாயில்ல, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு 3 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது சயின்ஸ்ல நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா படிக்கவே வேண்டாம், விருப்பம் தான் படிச்சுக்கோங்க, நோன்னு சொல்ல மாட்டேன். இந்த என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் நீங்க கண்ணை மூட்டு சும்மா போடுங்க, இது வந்து படிக்கவே வேணாம். நீங்க வந்து ஃப்ளூக்ல ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து கெஸ்ஸா இருக்கும். ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இப்போ 5 கொஸ்டினால இல்லை கேட்குறாங்களான்னு கூட தெரியல. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பிசிக்ஸ் வந்து நீங்க படிக்க செய்யாதீங்க. ஆல்ரெடி நீங்க ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு ஐடியா இருக்கும், அப்படித்தானே? அதை வச்சு நீங்க போடுங்க. ஓகேங்களா? கெமிஸ்ட்ரி வந்து லைட்டா பார்த்துருப்போங்க. சால்ட்னா என்ன, ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, நமக்கு அதெல்லாம் லைட்டா இந்த டாபிக் ஏற்ற மாதிரி டைம் இருந்தால் பார்த்துருப்போங்க. பயாலஜியில் வந்து எது பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ பிசிக்ஸ் வந்து படிக்கவே வேண்டாம், கெமிஸ்ட்ரி வந்து படிக்கிறீங்க, பயாலஜியில் ஒரு டாபிக் மட்டும் படிக்கிறீங்க. எந்த டாபிக்னா நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ். இது மட்டும் படிக்கிறீங்க. அட்லீஸ்ட் இந்த ஹியூமன் டிசீஸ் மட்டுமாவது படிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு மினிமம் போடுறேன், ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இங்கேயும் உங்களுக்கு 2 to 3 கொஸ்டின் தான். நான் ரொம்ப கம்மியாக போடுறேன், 2 கொஸ்டின். அப்போ என்னாச்சு, இங்க 2 பிளஸ், இங்க 10ல் நமக்கு என்னாச்சு பிளஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து இன்னும் பிளஸ் நமக்கு வந்து 5 மார்க் ஆச்சு. இந்த 5 இங்க சேர்த்துக்கவா, சேர்த்துக்கலாமா? ஸோ இன்னும் ஒரு 5 மார்க். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இப்போ நமக்கு ஆக்சுவலாக இது வந்து 75க்கு வந்துருக்காது, 65க்கு இல்லையா, 10 மார்க் ஆச்சு. இன்னும் ஒரு 5 மார்க் நான் போட்டுக்கிறேன். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ மார்க் ஆச்சு, 82 மார்க் ஆச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு மார்க் இப்போ நமக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 மார்க் ஆச்சு. இந்த 82 மார்க் வாங்குறது ஆக்சுவலா ஈஸி. அட்லீஸ்ட் நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மியா போடுவோமே, 75 பிளஸ் ஈஸியா வாங்கிருவீங்க. ஓகேங்களா? என்ன வாங்குவீங்க, 75 பிளஸ் அப்படின்றது ரொம்ப சுலபமா வாங்கிருவீங்க. அது ரொம்ப சுலபமா அந்த 75 பிளஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க காம்படிஷனுக்குள்ள வந்துட்டீங்க. இந்த 82 மார்க் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் மார்க், நல்ல மார்க் ஆக்சுவலா. ஓகேங்களா? ரொம்ப நல்ல மார்க்.
ஸோ குரூப் 2ல போடுறவங்க நீங்கள் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டு கேட்டு பாருங்க எத்தனை கொஸ்டின் நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 82 கொஸ்டின் நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ இந்த ஆர்டரில் பிளான் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஒவ்வொரு டாபிக் வைஸாக என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் போட்டிருக்கேன். நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா ரொம்ப டீட்டெயிலாக போயிடும், உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். நான் இப்போ சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். நீங்கள் ஒன்னே ஒன்றா என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதே உங்க சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து போட்டுக்கிறதுல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ ஒன்று இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாப்டர்ல ஒரு யூனிட்ல இப்போ இந்தியன் பாலிட்டியா மொத்தம் எத்தனை கொஸ்டின் நம்ம வந்து டீகோட் பண்ணியிருக்கோம், எத்தனை கொஸ்டின் பேப்பர், எத்தனை கொஸ்டின் இருக்குது, ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு யூனிட்லையும் ப்ரீஆம்பிளா எத்தனை கொஸ்டின், ஓகே, அது அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸா எத்தனை கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு அதுக்கான வீடியோவும் அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்போம். அந்த பிடிஎஃப் அந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இருக்கும். ஓகே, அதுக்கு நான் இன்னொரு வீடியோ வந்து சீக்கிரமா போடுறேன், அது எப்படி சார் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த பிடிஎஃப் தான் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல வச்சுக்கோங்க மொபைல்ல. டைம் இருக்கும் போலாம் அந்த இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரீஆம்பிளா பார்ட் 1 ஒரு வீடியோ இருக்கும், கிளிக் பண்ணீங்கன்னா யூடியூப் வீடியோ ஓப்பன் ஆயிரும். சும்மா போட்டு விட்டுருங்க, வாக்கிங் போகும்போது காதில் கேட்டுட்டே போங்க. இல்லை ஜஸ்ட் அதை பார்த்து அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணினா ஒவ்வொருலையும் எத்தனை கொஸ்டின் இருக்கும். அப்போ அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 40 எக்ஸாம் நடந்ததுன்னா 40 கொஸ்டின் மேலே கேட்டிருந்தாலே 35+ கேட்டிருந்தாலே அது வந்து முக்கியமான டாபிக் தான். அதெல்லாம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எழுதுங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எழுதுங்க. மிஞ்சி போனால் 2 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? அதிகபட்சமாக சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். எழுதிட்டீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்க செக்லிஸ்ட் வச்சு டிக் போட்டே வாங்க. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தெரியாமே 75 மார்க் உங்கள் கையில் இருக்கும். உங்களுக்கு தெரியாமலே 75 மார்க் உங்கள் கையில் இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா 82 மார்க் உங்கள் கையில் இருக்கும். இது வந்து இப்போ உள்ள இதுக்கு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ 82 மார்க்ஸ் நீங்கள் வாங்குறது ஈஸி தான். இது கஷ்டப்பட்டு மாங்குன்னு படிக்கிறவங்களுக்கும் 85 தான் வரும். இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் 82 வரும். பெரிய டிஃப்ரெண்ட்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படி ஒரு மாதிரி நீட்டாக பண்ணிட்டு போயிட்டாலே 75+ நமக்கு வந்து கன்ஃபார்ம் வி ஆர் இந்த ரேஸ், கண்டிப்பாக அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார், ஜிஎஸ் ஓகே, நல்லாவே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று நான் சொன்னதை ஓனாக பண்ணுங்க. 2வது ஆப்ஷன் கிராஷ் கோர்ஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிராஷ் கோர்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்ன என்ன பண்ணணும் அந்த டாபிக் இதே மாதிரி தான். இதை நாங்களும் அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நான் என்னென்ன டாபிக்லாம் எடுத்து வச்சிருப்பேன் இல்லையா, ஸோ அந்த டாபிக் வைஸாக நம்ம வந்து கிளாஸஸ் பண்ணுவோம். ஸோ இது கிராஷ் கோர்ஸ் இல்லாமல் மெயினாக இல்லை சார் எனக்கு வந்து பக்காவாக எனக்கு சொல்லி கொடுத்துருங்க, நான் வந்து முக்கிய எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் கற்றுக்குறேன் அப்படின்னா நம்ம கிளாஸில் வந்து ரெகுலராக கிளாஸ் போயிட்டு இருக்குல்ல, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்று. இது எல்லாம் ஓகே சார், இது எல்லாம் நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஓகே, ஆப்டிடியூட்லாம் பார்த்துக்குறோம், ஆப்டிடியூட்லாம் ஈஸி தான். ஓகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது இல்லையா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அகெயின் இட்ஸ் எ ஈஸி ஒன். ஓகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஈஸி ஒன். இப்போ ஏதோ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும், ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. இந்த பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல் எல்லாம் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கா? பழைய சிலபஸ் தான். சந்திப்பிலை, குறில் நெடில் வேறுபாடு, லகர ரகர வேறுபாடு, நகர வேறுபாடு, இது எல்லாமே வேர்ச்சொல் எழுதல், இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி பழைய சிலபஸ்ல இருக்குது. பழைய சிலபஸ்ல 37 டாபிக் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை இப்போ இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எதிர்ச்சொல்லை எடுத்ததற்கு ஓரெழுத்து ஒரு முறை நமக்கு வந்து பெருசாக அங்கே இருக்காது, இங்கே இருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. உங்களுக்கு என்னன்னா இந்த பார்ட் வந்து மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும். ஓகேங்களா? இதை விட்டுருங்க, நம்ம தேவையில்லை. இந்த 15 கொஸ்டின் எதுக்கு தேவை? மீதி உள்ள 85ல நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி தானே. 40% நம்ம வந்து மார்க் வாங்கினா போதுமானது இல்லைங்களா? ஸோ 40% நம்ம வந்து மார்க் வாங்கினா தாராளம் போதுமானது. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதுவும் ஒரு ஈஸியானது. இதுக்கு என்ன சார் பண்ணணும்? மறுபடியும் கிளாஸ்க்கு வரும்னு சொல்றீங்களா? தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸ். இந்த குரூப் 4 அடிப்படையில் நம்ம வந்து இன்னும் தெளிவாக பண்ணலான்னு இருக்கோம் சார். அப்போ எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய சேனல்ல ட்ரெண்டிங் டாபிக் என்னன்னா இந்த டெட் எக்ஸாமுக்குள்ளது தான், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குள்ள இந்த இதுதான் நமக்கு வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, வியூஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. மீன்ஸ் ட்ரெண்டிங்னா நிறைய பேர் இதை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பக்காவாக பிரித்து நம்ம போட்டிருக்கிறோம். இதுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் அங்கே வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அழகாக பிரித்து ரொம்ப தெளிவான விளக்கத்தோட போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்து விட்டாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்பவே கிளியராக போட்டிருக்கோம். உங்கள் தமிழ் ஆக்சுவலாக ஈஸியாக போட்டுருவீங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை எடுங்க, கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 60-70 கொஸ்டின் போட்டுருவீங்க. அப்படி போடலை, எனக்கு 50 கொஸ்டின் பக்கத்தில் தான் கரெக்டாக ஆகுது அப்படின்னா
ஸோ அப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் சில இடத்த பார்க்கணும். ஏன்னா எக்ஸாம்ல போயிட்டு 40 கிலோ போயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால சில இடங்களை நீங்க வந்து சரி பண்ணிக்கணும். அப்ப எந்த இடங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும், எங்கெல்லாம் லேக்கா இருக்கு, இதெல்லாம் எனக்கு ஈஸியா இருக்குது, பிரித்தெழுக்கு சேர்த்தலுக்கெல்லாம் ஈஸியா இருக்குது, இந்த வேர் சொல் அறிதல் என்னெல்லாமோ கொடுத்துருக்காங்க, வினையாளரின் பெயரா என்னெல்லாமோ கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்மளுடைய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் எங்க லேக்கா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ எல்லாமே இந்த சோர்சஸ் எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயா இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃப்ரீயா நமக்கு வந்து நிறைய கண்டென்ட் இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபுல்லாவே ஃப்ரீயா இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி கிராக் பண்ற அளவுக்கு அதோட அதிகமாவே நமக்கு ஃப்ரீயா இருக்குது. அப்படியே நமக்கு ஜிஎஸ் வந்தீங்க அப்படின்றப்ப ஸோ ஜிஎஸ்ல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சில கிளாஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? பாலிட்டி கிளாஸ் நம்ம வந்து போட்டோம், ஹிஸ்ட்ரி கிளாஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி யூடியூப்ல இருக்குது. அப்போ எக்கனாமி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. யூனிட் 8 நம்ம வந்து லேட்டரா வரும்னு நினைக்கிறேன், இப்போ போடணும்னு தெரியல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இல்லை சார் எனக்கு வந்து பக்காவாக ஒரு கிளாஸாக ஆர்கனைஸ்டாக போனால் நல்லா இருக்கும்னா நீங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர், இதான் நம்ம வந்து பண்ண போகிறோம், இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு விஷயம் இல்லை, இதுவும் ஒரு இது இல்லை. ஸோ அப்போ நமக்கு ஃப்ரீ கிளாஸஸ் நிறையவே இருக்குது. அப்படி தானே? ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது, ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை யூஸ் பண்ணி நான் சொன்ன இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி நீங்களா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து என்ன பண்ண போறோன்ற தெளிவான மேப்பை போட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. 75 கொஸ்டின் நீங்க கண்டிப்பா போட்டிருப்பீங்க. உங்களுக்கு 80+ கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நல்லா படிச்சீங்கன்னா 75 கொஸ்டின் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ தெரியாத கொஸ்டின், ஐயோ இதெல்லாம் நான் படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெரி ரேர் 10-15 கொஸ்டின், 15 to 20 கொஸ்டின் தான் இருந்திருக்கும். ஓகே, 20 அதிகம் தான், 15 கொஸ்டின் தான் இருந்திருக்கும். மீதி எல்லாமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். 85 கொஸ்டின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா 10 கொஸ்டின் உங்களுக்கு வந்து தடுமாறி தப்பு பண்ணிருப்பீங்க. 75 கொஸ்டின் போட்டிருப்பீங்க. செக் பண்ணிட்டு அப்படி வரலையா, எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம், ஓகே இந்த கொஸ்டின் நம்ம தப்பா பண்ணிருக்கோம், இதை நம்ம படிக்கலையா, ஏன் படிக்கல, முக்கியம்னு தெரிஞ்சு படிக்கலையா, இல்ல முக்கியம் இல்லைன்னு விட்டோமா, முக்கியம் இல்லைன்னு விட்டா விட்டுருங்க. ஓகேங்களா? முக்கியம் தெரிஞ்சு தப்பு பண்ணீங்களா, அதை வந்து மறுபடியும் ரீஒர்க் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாடலை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேட்கும்போது நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே ஒரே விஷயம் தான், சொல்லுதல் வந்து ஈஸி, அதை வந்து செய்யறது தான் கஷ்டம் அப்படின்றது. ஓகே, ஸோ கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ற ஃபர்ஸ்ட் நாள் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க அதை முடிக்கிறது தான் உங்க கையில இருக்குது. ஓகே, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அதை வந்து ஃபர்ஸ்ட் நாள் செய்யும் போது கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ என் ட்ரீமை ஒன் டே நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன், தட் ஒன் டே அப்படின்றத நீங்க டே 1 அப்படின்னு சொல்லிட்டு நாளையில இருந்து மாத்துங்க. ஓகே, ஒன் டே, ஒரு நாள் நான் இப்படி வந்து இருப்பேன் அப்படின்றது நாளைய நாள். ஓகேங்களா? ஸோ டே 1 நாளைக்கு உங்களுடைய முதல் நாள். அந்த ஒரு நாள் மாறணும் அப்படின்னா நாளைய நாள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு நாளையும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பழைய தவறுகளை திருத்தி புதுசா ஒன்று பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க வந்து பாஸ் பண்ணுவீங்க. இதுல என்ன டவுட் இருந்தாலும், இது சம்பந்தமா என்ன ஒரு ஹெல்ப் வேணாலும், ஓகே ஜஸ்ட் எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க சார், ஒரு மென்டலி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சார் அப்படின்ற என்ன ஒரு ஹெல்ப் இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் வந்து நம்மளுடைய பேஜ்லேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்க, கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருப்பாங்க, இந்த வீடியோ பண்ணுங்க சார், இதுக்கு என்ன பண்றது சார்னு கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ணி ரிப்ளை பண்ணிட்டு நம்ம பக்காவா பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் கூட நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நீங்க என்ன டவுட்னாலும் டேரக்டா நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஸோ கேட்டுக்கோங்க, இந்த ஒரு பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க, பக்காவா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணி படிச்சு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புறேன். வேற ஏதாவது தகவல் வேணும், டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்லேயோ நம்பர்லேயே கேட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.